வணக்கம் வெப் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெப் புட்ஷன், நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்ட்டி. ஸோ நம்ம நருட்டோவில் வந்துப்போ சொல்லப்படாத விஷயங்கள் வந்துப்போ நிறைய வந்துச்சு. ஐ மீன் அன்ஆன்சர்ட் கொஸ்டின் இல்லை வந்துப்போ இந்த பிளாட் இந்த கேரக்டர் வந்துப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லாமல் நிறைய பேர் வந்துப்போ இருந்தாங்க. அண்ட் அப்படி ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுகாக்கு உச்சிகாவோட ஹைஸ்க்கு வந்துப்போ அந்த என்னாச்சு. ஸோ நம்ம சாஸ்கே அண்ட் நம்ம இட்டாச்சி இவங்கெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஓபிட்டு வந்துப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஐஸ் வந்துப்போ கலெக்ட் பண்ணியிருப்பார். அண்ட் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்துப்போ நிறைய பேருக்கு வந்துப்போ அந்த தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுகாக்கு உச்சிகாவுக்கும் ஒரு மாங்கக்யோ ஷரிங்கான் வந்துப்போ இருந்துச்சு. அண்ட் லிட்டரலி மாங்கக்யோ ஷரிங்கானே வந்துப்போ அந்த அவரோட பவர் வந்துப்போ தி மோஸ்ட் கொஞ்சம் பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல் கூட சொல்லலாம். பிகாஸ் இப்போ நம்ம எப்படி நம்ம எய்டாவோட ஆம்னிபோடன்ஸ் பவர் நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி இப்போ அவரோட பவர் வந்துப்போ ஒரு தனி ரியாலிட்டியில் ஒரு பாக்கெட் டிமென்ஷன் மாதிரி வந்து உருவாக்க முடியும் அவராலையுமே. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் பவர்ஸ் நம்ம நருட்டோவில் வந்து அவருக்குமே இருந்துச்சு. பட் அது வந்து அவர் எப்போதுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஒன்லி ஒன்ஸ் டைம் வந்து நம்ம 9 Tails வந்து அந்த அட்டாக் பண்ணியிருக்கும் போது யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ப்ரோ, இந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரோட ஐஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன் அதை நம்ம இட்டாச்சி எடுத்துக்கல? இட்டாச்சி எடுத்திருந்தால் அவர் வந்து நம்ம எட்டர்னல் மாங்கக்யோ ஷரிங்கான், ஐ மீன் நம்ம இஎம்எஸ். ஸோ இந்த இஎம்எஸ் வந்து நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். அந்த இஎம்எஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மாங்கக்யோ ஷரிங்கான் அவைக்கன் ஆகும்போது உங்களோட ஐயோட பவர்ஸ் வந்து விஷுவல் பவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ இது எப்படி ப்ரோ குறையுது அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து இந்த ரீசன் வந்து நார்மலாக ஒரு ஹியூமன் பாடியால் வந்து நம்ம மாங்கக்யோ ஷரிங்கான வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சக்கரம் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப் ஃபோர்ஸையும் வந்து சேர்த்து எடுத்துக்கும். அதனால தான் அந்த மோஸ்ட்லி நம்ம ஷரிங்கானோ இல்லை மாங்கக்யோ ஷரிங்கானோ யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐ மீன் கஷ்டப்பட்டு தான் மாங்கக்யோ ஷரிங்கான் ஓப்பன் பண்ண முடியும். அவைக்கன் பண்ணிட்டு வந்து நம்ம மாங்கக்யோ ஷரிங்கானுமே நம்ம எட்டர்லாம் மாற்றலாம். உங்களுக்கு வந்து அது உங்களை கில் பண்ணுற அளவுக்கு வந்து கொஞ்சம் கொண்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான விஷயங்கள் தான். பட் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருந்திருக்கும். ஓகே, நம்ம ஃபுகாக்கு உச்சிகா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு, அப்படி இருக்கும்போது ஏன் அவரோட ஐஸ் வந்து எதுக்குமே யூஸ் பண்ணாமல் போனாங்கன்ட்டு. ஓகே, நம்ம ஃபுகாக்கு உச்சிகா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். எஸ், ஆல்ரெடி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ லிட்டரலி நம்ம நருட்டோ வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து மினாட்டோ லெவல் கூட வச்சுக்கோங்களேன். எஸ், கிட்டத்தட்ட வந்து செம்மையான ஒரு மினாட்டோ லெவல். என்கிட்டே வந்து அவர் ஒக்காகே, அவர் ஷேடோ ஒக்காக அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மினாட்டோ லெவலில் வந்து அவர் இருந்தார். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேஜரான விஷயம் நம்ம மினாட்டோ லெவல் ஏன் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரோ அவர் மினாட்டோ லெவல்லாம் வரமாட்டார் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. பிகாஸ் நம்ம மினாட்டோவே சொல்லியிருப்பார் ஃபுகாக்கு உச்சிகா தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் உச்சிகான்ட்டு. இவரோட மாங்கக்யோ ஷரிங்கான் எபிலிட்டி நம்ம பார்த்தாச்சு. சனி ஒரு சின்ன ஒரு பாக்கெட் டிமென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி தான். அண்ட் அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மாங்கக்யோ ஷரிங்கான் வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்போது ஏன் நம்ம இட்டாச்சி அதை எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரே ஒரு விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இட்டாச்சிக்கு வந்து அந்த ஐ தேவையில்லைன்னு நினச்சிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி தெரியும் நம்ம அவர் என்ன பண்ண போகிறாருன்ட்டு அண்ட் எப்படி வந்து அந்த மூவ் பண்ண போகிறாங்கன்ட்டு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இட்டாச்சிக்கு வந்து நம்ம அந்த ஐவின் தேவைப்பட்டிருக்காது. ஸோ அதான் ஐ திங்க் நம்ம இட்டாச்சி எடுக்கலன்ட்டு. ஓகே ப்ரோ, நம்ம இட்டாச்சி அதை பற்றி எடுக்கல. பட் நம்ம அந்த ஐக்கு என்ன தான் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, டான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கக்யோ ஷரிங்கான் கூட அவர் போய் கலெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு மெயின் ரீசனுமே அதுதான். ஏன்னா அவர் வந்து இந்த நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம டான்ஸும் வந்து அந்த ஷரிங்கான கலெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து இந்த மோஸ்ட்லி நம்ம மாங்கக்யோ ஷரிங்கான எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம டான்ஸுக்கு தெரியும். பட் அதை யார் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிய நம்ம டான்ஸுக்கு சான்ஸில் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஒரு ஃபுகாக்கு உச்சிகாவோட பவர் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம இட்டாச்சிக்கோ இல்லை யாருக்கோ கொடுத்துருக்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், அது வந்து நம்ம இட்டாச்சி கொடுத்துருக்கலாம். பட் நம்ம இட்டாச்சி வந்து சீக்கிரமாக ஐ மீன் கில் பண்ணணும். இல்லை வந்து நம்ம இட்டாச்சி இஸ் வே டூ ஓவர் பவர்டு கூட சொல்லலாம். ஒரு ரியல் டைமில் ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர் வந்து அந்த ஈஸியாக கில் ஆஃப் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம கிஷிமோட்டோமே நினச்சிருப்பார். ஸோ அதுக்கு தான் அந்த இந்த விஷயத்துமே பண்ணியிருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இட்டாச்சி வந்து இந்த கொல்லணும்னு நினச்சி தான் அந்த ஃபஸ்ட்லேருந்தே இந்த ஸ்டோரி வந்து ஐ மீன் அவருக்கு டிசீஸ் கொடுத்தது எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ நம்ம இட்டாச்சி வந்து கொஞ்சம் ஓவர் பவர் கேரக்டராக காமிச்சிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இட்டாச்சி அந்த ஸ்க்ரீன் டைமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இட்டாச்சியோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் நீங்கள் நம்ம நருட்டோவில் வந்து நிறைய பேர் ஐ மீன் எல்லாருமே கேட்டாலும் இட்டாச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் அந்தளவுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோரி. அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம ஃபுகாக்கோட ஐஸ்க்கு வந்து என்ன தான் ஆயிருக்கும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 ஆன்சர் தான் இருக்குது. ஒன்று, அந்த ஐஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ஓபிட்டோ கலெக்ட் பண்ணி எங்கேயாவது வச்சுருப்பாரு. அண்ட் இப்போ இருக்கிற எல்லா லெபார்ட்டரியிலுமே வந்து நம்ம உரச்சு மார்ட்டெல்லாம் வந்து நம்ம எல்லா லெபார்ட்டரியுமே இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த உச்சிகா ஹைட்ஸ் வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சாரதா உச்சிகா வந்து இந்த பவர் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் வந்து நம்ம சாரதா உச்சிகா வந்து யூஸ் பண்ணுறது
அவங்களுக்கு வந்து இஎம்எஸ் அவைக்கன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பேர் வந்து மாங்கியோ ஷேரிங்கான் இருக்குது. பட் ஐ திங்க் அந்த இஎம்எஸ் அந்த பேர் வந்து அவைக்கன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவர். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லும்போது எஸ், சிம்பிளாக அந்த இந்த பவர் கண்டிப்பாக நம்ம இஎம்எஸ்ஸை சாரதாக்கு அவைக்கன் பண்ணி கொடுக்கும். அண்ட் சாரதாக்கு இந்த பவர் அவைக்கன் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம சாரதாவே பேருந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுவாங்க. பட் நிறைய பேர் கேட்கலாம் ப்ரோ, இப்போ நான் வந்து வேறு ஒருத்தவங்களோட மாங்கியோ ஷேரிங்கான் எடுத்து எனக்கு வைக்கிறேன். ஸோ அவங்களோட பவர்ஸ் ஐ மீன் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓபிட்டோக்கு வந்து பேர் நம்ம காமுயோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேர் நம்ம இட்டாச்சிக்கு வந்து பேர் நம்ம அமத்ராசோ. ஸோ இந்த பவர்ஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ சான்ஸ் இருக்குது பிகாஸ் நம்ம சாஸ்கேவோட அஃபினிட்டி வேறு, ஐ மீன் ஃபயர் தான். பட் இருந்தாலுமே வந்து நம்ம அமத்ராஸ் அவருக்கு எப்படி கிடச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா நம்ம இட்டாச்சி வந்து பேர் கொடுத்துட்டு தான் போயிருப்பார். நம்ம அமத்ராஸ் வந்து நம்ம சாஸ்கேக்கு வர மாதிரி நம்ம ஓபிட்டோ கூட சொல்லியிருப்பார்ல. ஸோ இம்ப்ளான்ட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பார். அந்த ஐயை எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாஸ்கே அந்த ஐயை எடுத்ததுக்கப்புறம் அந்த அவருக்கு இந்த பவர் வர மாதிரி வச்சுருப்பார். ஸோ அமத்ராஸ் மற்ற எல்லாராலுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து அது ஒவ்வொரு பவர்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம இட்டாச்சிக்கு இருக்கிற ஒரு பவர் இந்த ஒரு விஷயம் கூட சொல்லலாம். நம்ம சாஸ்கேக்கு வந்து அதை கொடுத்துருப்பாரு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இட்டாச்சி எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுகாக்குவோட உச்சிஹா எஸ், நம்ம ஃபுகாக்கு உச்சியோட இந்த ஒரு ஐஸ்க்கு வந்து மோஸ்ட்லி நம்ம உரைச்சி மார்ட்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்டு எஸ், சான்ஸ் அவர்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் நம்ம சாரதாக்கு வந்து கொடுக்கலாம். பிகாஸ் இது வந்து ஒரு அன்ஆன்சர்ட் கொஷின் தான். ஸோ இதை வந்து நம்ம இதில் வந்து ஐ மீன் நம்ம போருட்டோலையாவது ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் பெட்டர் ஆப்ஷன் வேறு கிடையாது. ஏன்னா நம்ம இஎம்எஸ் கிடைக்குன்னா கண்டிப்பாக ஒரு மாங்கியோ ஷேரிங்கான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஸோ ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு இஎம்எஸ் வந்து நம்ம சாரதாக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சாரதா வந்து அடுத்த லெவலில் பவர்ஃபுல்லாக மாற்றும். அண்ட் ஓகே ப்ரோ, ஸோ ஃபுகாக்கு உச்சியோட பவர் கிடைக்கிது. ஸோ நம்ம சாரதாக்கு வந்து வேறு பவர்ஸ் இருக்கும் நம்ம மாங்கியோ ஷேரிங்கானில். நம்ம ஃபுகாக்கு வந்து வேறு ஒரு பவர்ஃபுல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு பவருமே வந்து சேருமான்னு கேட்டிங்கன்னா எஸ், சான்சஸ் இருக்குது. எஸ், ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன் நம்ம ஃபுகாக்கு உச்சியோட ஐஸ் வந்து ஒரு பாக்கெட் டிமென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம சாரதாக்கு வந்து அந்த பவர் கிடைக்க கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு உச்சிஹாக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் இந்த ஒரு கேரக்டர்ஸ் வந்து எப்படி அந்த இது வந்து வருதுன்னு சொல்லி நம்ம தான் வந்து சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நம்ம இட்டாச்சி உச்சிஹா வந்து இந்த பவர்ஸை யூஸ் பண்ணாமல் போனதுக்கு காரணம் இந்த ஒரு ரீசன் தான். ஸோ அவருக்கு வந்து இந்த பவர் தேவையில்லை. பட் சாரதாக்கு வந்து இந்த பவர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இப்போதைக்கு நம்ம ஃபைட் பண்ணுறது ஒரு ஓட்ஸுக்கு கூட அண்ட் மாங்கியோ ஷேரிங்கானே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க விஷன் வந்து ஒரு டிட்ராய்ட் ஆகும். ஐ மீன் டிட்ராய்ட்னா வந்து அவங்க விஷன் வந்து கண்ணு தெரியாமல் போய் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஆபத்தான பவர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இட்டாச்சி உச்சிஹா கண்டிப்பாக வந்து இந்த பவர் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் யூஸ் பண்ணல. பட் ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு நம்ம சாரதாக்கு வந்து இந்த பவர் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து இன்னொரு கொஷின் இருந்துச்சு. இதை போய் தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ சொன்னால் நிறைய ஒரு லென்த் போகும். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சாரதாவோட அந்த சுசனோவை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. சுசனோ பற்றி காமனாகவே பேச சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியுமே நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சுசனோ வந்து நம்ம இவங்களுக்கு வந்து எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா சுசனோ வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஒரு ஆட்ரிபியூட் கேரக்டரை பொறுத்து தான் வந்து வரும். சம்டைம்ஸ் உச்சிஹா கூட இல்லாதவங்க கூட வந்து பர்ஃபெக்ட் சுசனோ வந்து புல் பண்ணாங்க. லைக் யாருன்னு நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். நம்ம ககாஷியில் காப்பி நிஞ்சா. ஸோ சுசனோவும் காப்பி போட்டார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம சுசனோ வந்து அன்லாக் பண்ண. அண்ட் எஸ், நம்ம ககாஷுமே வந்து ஒரு உச்சிஹா பிளட் இருந்தனால வந்து அன்லாக் பண்ணியிருப்பார். ஐ மீன் அட்டக்கே வந்து அந்த உச்சிஹா கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சாரதாக்கு வந்து எப்படி நம்ம இந்த ஒரு சுசனோ வந்து வருதுன்னு சொல்லி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். பட் ஃபுகாக்கு உச்சிஹாவோட அந்த ஐஸ் வந்து நம்ம சாரதாக்கு கொடுக்குறது வந்து தி மோஸ்ட் பிக்கஸ்ட்டு மூவ் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூவ் வந்து கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அண்ட் கிடச்சா வந்து செம்மையான ஒரு பெஸ்ட்டுலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபுகாக்கு உச்சிஹா வந்து அந்த ஐஸ் அண்ட் கிராண்ட் ஃபாதரோட ஐஸ் வந்து கிராண்ட் டாட்டர் கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சிம்பிளாக சொன்னால் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் நம்ம ஃபுகாக்கு. பட் அவரை நருட்டோவில் நல்லா யூஸ் பண்ணல. பட் ஐ ஹோப் இதுலையாவது வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இல்லை நம்ம சாரதாக்கு இந்த ஐஸ் கொடுத்து. அண்ட் எஸ், ஸோ கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும்
நம்ம சாரதாக்கு நம்ம ஃபுகாகோட உச்சியோட ஐஸ் வந்து கிடைக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அவங்க ஓட்ஸுஸ்கி கூட ஃபைட் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லி மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.